அனைவருக்கும் வணக்கம். உங்களை கிரிப்டோ சிங்கிள் சேனலுக்கு வரவேற்கிறேன். நம்ம இந்த வீடியோ பார்க்க போனால் டெய்லி மார்க்கெட் தான். வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ஆர்பி லாஸ்ட்டு 2 to 3 டேஸாக பை அண்ட் செல் மாற்றி மாற்றி கொடுத்துருந்தோம். பட் ஆனால் ஆக மொத்தம் ஸ்டாப் லாஸ் ஹிட் தான் ஆச்சு. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகல, நாமளே என்னோட க்ளோஸ் பண்ண சொல்லியாச்சு. காரணம் வெறும் சிம்பிள் தாங்க. பிடிசி அதாவது மூவ்மெண்ட்டுக்காக தான். பட் பிடிசியோட மூவ்மெண்ட் பார்த்திங்கன்னா தெளிவாக தெரியுது. செல்லிங் புல்லிஷ் மாற்றி ஏன்னா அந்த 2 பார் இருக்குது பார்த்தீங்களா, இதுவே புல்லிஷ் சைன்லாம் காட்டுச்சு. பட் அகைன் திரும்பி மார்க்கெட் நேற்று பையிங் சைன் வந்துடுச்சு. அதுவும் இல்லாமல் மார்க்கெட்டில் சில நியூஸஸ் வருது. பட் டேரிஃப் சைனா யூஎஸ் பார்த்திங்கன்னா சைனா மேலே 245% டேரிஃப் போட்டுருக்காங்களாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நேற்று நம்ம பையிங் கொடுத்தது காரணம் ஏன்னா மார்க்கெட் இங்கே இந்த மாதிரி பாருங்கள் அழகாக டபுள்யூ பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிட்டு அசனிங் ட்ரையாங்கல் பேட்டர்ன் க்ரியேட் ஆகிடுச்சான். ஸோ அந்த ஒரு காரணத்தை பார்த்திங்கன்னா நம்ம பையிங் திரும்பி கொடுத்துருந்தோம். செல்லிங் ஏன் கொடுத்துருந்தோம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் இங்கே அழகாக செல் பண்ணியிருந்தோம். சரி, அதனால் செல்லிங் கொடுத்துருந்தோம். இது மட்டுமா நம்ம திரும்பி கொடுத்துருந்தோம். ஆல்மோஸ்ட் இந்த லெவலுக்கு மேலே நம்ம ரொம்ப அப்ஜெக்ட் ஆகிடுச்சு. இன்கேஸ் இதுக்கு மேலே இது லாஸ் ஆனாலும் பை ஆனாலும் நீங்கள் அப்படியே கண்டுக்கவே வேணாம். நம்ம பெய்ட் மெம்பர்ஷிப்பு ரொம்ப கடுப்பாயிடுங்க, எனக்கே தெரியுது. விட்டுருங்க இந்த ரெண்டு கிரிப்டோ மட்டும். ஏன்னா பார்த்திங்கன்னா பிடிசி ஆல்மோஸ்ட் எப்பயுமே ஸ்ட்ராங்கான காயின் தான். நம்மளோட நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எக்ஸ்ஆர்பியும் ஸ்ட்ராங்கான காயின் தான். லாஸ் ஆனால் போகுது. எக்ஸ்ஆர்பி ஏன் நம்ம பையிங் சொன்னால் அதுக்கு நியூஸ் வந்துச்சு. கண்டிப்பாக 4 ஹவர்ஸில் பெரிய ஆல்மோஸ்ட் $3 கிட்ட மூவ்மெண்ட் கொடுக்க போகிறான்ட்டு. அந்த ஒரு காரணம் பார்த்திங்கன்னா நம்ம பையிங் கொடுத்துருந்தோம். பட் எக்ஸ்ஆர்பி அகைன் அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸ்டாப் லாஸ் கிட்ட போயிட்டுருக்கான். மோஸ்ட் ப்ராபப்ளி எனக்கு தெரிஞ்ச இந்த தான் நம்ம ஸ்டாப் லாஸாக கொடுத்துருப்போம். பையிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த லெவல்கிட்ட தான். வெரி சிம்பிள். காரணம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டபுள்யூ பேட்டர்ன் க்ரியேட் ஆகிதான். ஸோ அதனால் இப்படி பெரிய டெக்னிக்கல் அனலைஸ் நம்ம பார்த்துருந்தோம். பட் இருந்தாலுமே இந்த இடத்துல கிட்ட ஒரு பையிங் சைன் அது ஒரு காரணமும் பார்த்திங்கன்னா நம்ம பையிங் கொடுத்துட்டோம். பட் அகைன் இந்த மாதிரி மாற்றிட்டு மார்க்கெட்டோட கண்டிஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே ஒடிஞ்சு போகிறான். எந்த ஒரு மூமெண்ட்டும் மேலேயும் கொடுக்கல, கீழேயும் கொடுக்கல. தெளிவாக தெரியும். லாஸ்ட் ஒரு 6 டேஸாக பார்த்திங்கன்னா ஒரே மூமெண்ட் இருக்கிறான். நாம் ஒரு பெரிய மூமெண்ட்டை கேப்சர் பண்ணுறதுக்காக நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். பட் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மூமெண்ட்டில் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். தென் பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்ம் கொடுத்துருந்தோம். ஏன்னா ஃபார்ம் செல்லிங்கில் அழகாக இருந்தாங்க. சரி, அவனையும் கொடுத்துருந்தா அவனுமே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறான். அதுதான் இருக்கிறதுல எங்கள் கொடுமையான விஷயமே. ஓகேவாங்க, ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஃபார்மே இந்த மாதிரி தான் ஆகிட்டு இருக்கிறான். பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகிருந்தான். பட் பிரேக் அவுட் ஆகி திரும்பி பிரேக் அவுட் ஃபெயில் ஆகிடுது. நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா தொடர்ந்து 3 to 4 days ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுது. அப்படின்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி திரும்பி பையிங் கொடுக்கும். ஓகே, நம்ம ஸ்ட்ராட்டஜியில் ஃபுல் அண்ட் டச்சாக இருப்போம். நம்மளோட மெயின் மெம்பர்ஷிப் எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரஸ்ட்டை வச்சு தான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி நம்பி தான் வந்திருந்தாங்க. ஸோ அதனால் கவலைப்பட வேண்டாம். நீங்களும் அதை பற்றி வரணும் ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் பாய்.